ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் சந்தோஷமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. குறித்த நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்க தேவ சமூகத்தில் தேவனை உயர்த்துவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் ஆராதிக்க வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ஹல்லேலூயா. முடிஞ்சா பக்கத்தில் இருக்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை முக்கியத்துவப்படுத்துகிற எந்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெயம் எங்கே இருக்குன்னா, தேவனுடைய சமூகத்திற்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் கர்த்தர் எப்போ நமக்கு உதவி செய்வார்னா, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த ஆண்டவரே, என்னுடைய காரியத்தில் இனி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் இனி இயலாமலே போயிடும், ஆனால் என்னால் முடியாது, ஆனால் நான் உங்களை நம்பியிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இயலாமையை நீர் மாற்ற முடியும், என்னுடைய வாழ்க்கையில் முடியாததை உம்மால் முடிய செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கும் போது இயலாதவைகளை கர்த்தர் இயக்க செய்ய நல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய காரியத்தினால் இது முடியும் என்பதை நான் நம்பல, உம்மை நான் நம்புகிறேன். நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறபடினால கிரகிக்க முடியாத காரியங்களை நீர் செய்ய நல்லவராக இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த பலத்தில் அல்ல, தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே, இது என்னால் முடியாது, உம்மால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே என்னுடைய இயலாமையில் நீர் செயல்படுகிறீர். ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் என்பதை நான் நம்புகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? இந்த நல்ல காலை நேரத்திற்காக, இந்த 3வது மாதத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நன்றி செலுத்துவோம். கடந்த 2 மாதங்கள், இந்த 2026ஆம் ஆண்டை தொடங்கின ஆண்டவரே நாள் முதல் இந்த 2 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில நீங்க கண்மணி போல என்னை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. என்னை நடத்துகிறவர் நீர் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இதெல்லாம் என்னால் செய்ய முடியலையோ, என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நான் பெற முடியலையோ ஆண்டவரே, என்னுடைய சொந்த பலத்தினால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் உடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன். அது ஆண்டவரே என்னால் முடியாதது அப்பா, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி அப்பா, என்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க உம்மால் கூடும் ஆண்டவரே. என்னுடைய ஞானமோ, என்னுடைய பலனோ, என்னுடைய ஆண்டவரே தகுதியோ, என்னுடைய அந்தஸ்தோ பெற முடியாததை உம்முடைய பிரசனம் செய்ய முடியும். உம்மை நான் சார்ந்திருக்கிறேன் அப்பா. கிரகிக்க முடியாத காரியங்களை நீர் செய்கிறவர். நான் நினைத்து பார்க்க ஆண்டவரே முடியாத காரியங்கள், என் ஞானத்திற்கு எட்டாத காரியங்களை நீர் செய்கிறவர். இந்த காலை நேரத்தில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ரகதரபா ஷகதரலா ரகதரபா இமேஜர். ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு மலைகளை பெயர்ப்பீர், மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு. இரு கரங்களை உயர்த்தியோ, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க
கிரகிக்க முடியா சர்வ ஞானியே. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மால் அன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மால் அன்றி இது யாரால்? ஆகாயத்து பறவைகளை ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும். கரங்களை உயர்த்தியோ கிரகிக்க முடியா காரியம் சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா சர்வ ஞானியே. ஓ ரகடரா கிரகிக்க முடியா. சத்தமாய் பாடுவோமா? சர்வ ஞானியே. ஓ அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. 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 ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனை ஓ எங்கள் ஞானத்திற்கும் எங்கள் அறிவிற்கும் எங்கள் சூழ்நிலைக்கும் எங்கள் தகுதிக்கும் ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்தத்திற்கும் மேலான காரியங்களை எங்களுக்கு நீதிக்கு எங்கள் நீதிக்கு ஆண்டவரே பதிலாக அல்லப்பா உம்முடைய கிருபையினால் எங்களை உயர்த்துகிறவர் நீரப்பா. இந்த கால வேளையில இந்த 2 மாதங்களை எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 3வது மாதத்தில் நிற்கிற நாங்கள் சொல்ல முடியும் கிரகிக்க முடியாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதமாய் அடையாளமாய் செய்ய முடியும். யாருக்கு கர்த்தர் செய்ய முடியும்? அவரே உங்கள் பலனாய் கொண்டிருக்கிற ஜனத்திற்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஆகாயத்து பறவைகளை போஷிப்பீர் என்று சொன்னால் அவைகளை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறபடியினால் அப்பா இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. ரகதரவ சிகிரேவா. ஹalleluya ஹalleluya. நன்றி ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி நன்றி. எங்களை வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஹalleluya 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 ஹalleluya. இந்த 3வது மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய சபைக்கு எனக்கு தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது. ஹalleluya. கரங்களை உயர்த்தி நல்லா ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் அப்படின்னாலே ஆராதனை வீரர்களுக்கு பரிச்சயமான ஒரு வசனம். ஹalleluya. யோசபாத்துக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் எழும்பி வருகிறார்கள். ஒரு யுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணனா நமக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தம் வருகிறது இல்லைங்களா? யோசபாத்துக்கு விரோதமா என்ன வருதுங்க? ஒரு யுத்தம் வருது. 3 ராஜாக்கள் ஒன்றிணைந்து
இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக, யோசாபாத்துக்கு விரோதமாக நம்ம யுத்தம் செய்யணும்னு வருகிறார்கள். யோசாபாத் செய்த 3 காரியங்களை நம்ம அடிப்படையாய் செய்து நம்ம இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறோம். முதலாவது காரியம் யோசாபாத் செய்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வரும் பொழுது பிரச்சனையை பார்த்து பயப்படாமல் முதலாவது செய்த ஒரு காரியம், முதல் காரியமாய் செய்த ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்தில் அந்த காரியத்தை கொண்டு போனான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு பிரச்சனை வரும்பொழுது, எனக்கு ஆண்டவரே போராட்டம் வரும்போது, ஐயோ இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி உலக மனிதர்கள் கிட்ட இல்லைன்னா அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாம, ஆண்டவரே இந்த காரியம் இப்படி இருக்கப்பா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அவ கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நீங்க இந்த வேதத்தை வாசிக்கும் போது அவன் என்ன செய்கிறான், எல்லா ஜனங்களையும் சபைக்கு நேராய் கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. எல்லா சபைக்கு வாங்கப்பா, நமக்கு விரோதமா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, நம்ம தேவ சமூகத்தில் என்னன்னு விசாரிப்போம்னு சொல்லி எல்லாருமே, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம், நாங்கள் அர்ப்பணிங்க, எங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இப்படி யுத்தங்கள் வருகிறது, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி ஜனங்களையும் கூட கர்த்தர் பக்கமாக யோசாபாத் திருப்பினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நாம முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக பல காரியங்கள், நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய் பல காரியங்கள் எழும்பினாலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவ சமூகத்தில் நானும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சபையும் அமர்ந்து, ஆண்டவரே இந்த காரியம் இப்படி இருக்கு, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீராக என்று சொல்லி கேட்கிற ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவன் தேவனை ஆராதிக்கிறவனா இருக்கிறான். அந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் சொல்ற, ஆண்டவரே நீர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. நீரே எங்களை உண்டாக்கினவர், நீரே எங்களை கொண்டு வந்தவர், இந்த தேசத்திற்கு நீரே எங்களை கொண்டு வந்தவர், நீர்தான் எங்களுக்கு யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். புலம்புகிறவனாய் காணப்படல. ஒரு பக்கம் யுத்தம் இருக்கிறது, ஆனா சபை ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவன் புலம்ப விடல, கர்த்தரை துதிக்க வைத்தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வரும்பொழுது முதலாவது தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். இரண்டாவது நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசாபாத் ஒரு காரியத்தை ஆழமாய் செய்கிறார். என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த காரியம் எங்களால் இயலாது, இந்த வெற்றி, இந்த பிரச்சனையை எங்களால் மேற்கொள்ள முடியாது, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீராக என்று சொல்லி தன்னுடைய இயலாமையை, எங்களால் இது முடியாதப்பா, உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம், நீங்க அற்புதங்களை செய்யுங்கன்னு சொல்லி யோசாபாத் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறீங்க, இத்தனை ஆண்டுகள் நம்ம ஓடியாச்சு, எத்தனையோ காரியங்களை முயற்சி செஞ்சாச்சு, ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாதத்தில் சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாமே உம்மால் ஆகும் என்பதை விசுவாசிக்கிறபடினாலே நான் நம்புகிறேன், கிரகிக்க முடியாத காரியங்களை உம்மால் செய்ய முடியும், என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை உம்மால் மாற்ற முடியும் என்பதை நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உம்மை நம்பும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இனி இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த ஊழியம் உங்களுடையதல்ல, உங்கள் சார்பில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. யாருக்குங்க செய்வாரு? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. யோசாபாத் கர்த்தர் பக்கமாய் தன்னுடைய இருதயத்தை திருப்பினான், கர்த்தரை ஆராதித்தான். அவன் சொன்ன, எங்களால் இது முடியாதப்பா, என்னுடைய சூழ்நிலையினால முடியாது, என்னுடைய பணபலத்தினால் முடியாது, என்னுடைய பொருளாதாரத்தினால முடியாது, என்னுடைய ஞானத்தினால் முடியாது, அப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீராக. ஹல்லேலூயா. இன்னொன்று பாருங்க, இங்க யோசாபாத்துக்கு விரோதமாய் வருகிற ராஜாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இந்த 3 ராஜாக்களை நீ டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, அவர்களை விட்டுட்டு நீ சுத்தி என்ன பண்ணு, கானான் தேசத்துக்கு போன்னு சொன்னாங்க. அவன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்காக உதவி செய்த ஜனங்கள், அவர்களுக்காய் பரிதாபப்பட்ட ஜனங்கள். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் அநேகருக்காய் உதவி செய்கிறோம், நல்லது செஞ்சோம், இங்க தீமை அனுபவிக்கிற ஒரு நிலைமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் சத்துருக்களை உன் பாதப்படி ஆக்குவார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஆண்டவரே இவங்களுக்காக நான் உதவி செஞ்சேன், இது நல்லதுதான் செஞ்சனே, இது எனக்கு தீமையாய் வந்திருக்கா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீங்க கலங்க வேண்டாம், தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை ஆராதிங்கள், கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை உங்கள் பாதபடி ஆக்குவார். ஹல்லேலூயா. அங்கதான் அவங்க பெராக்காவின்ற அந்த இடத்துல நடக்கிற ஒரு காரியம், கர்த்தர் ஒரு வாலிப தீர்க்கதரிசி எழுப்பி கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உங்களுக்கு நான் ஜெயத்தை தருவேன், நீங்க ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஞானத்தின் பிரகாரமா பார்த்தீங்கன்னா, அவங்க யுத்தத்துக்கு போறவங்க யுத்தத்துக்கு போகணும்,
போகணும். ஆனா முன்பதாக யாரை அனுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துதி சேனையை அனுப்புகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற பிரகாரமாக ஆண்டவருடைய காரியம் இருக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணு, முதலாவது யுத்தத்தை துதிக்கிறவர்களை எழுப்புன்னு சொல்லி இவர்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது சத்துருக்கள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிய செய்தார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு நேரம் கிடைக்கலையா? எதுக்குன்னா அந்த சத்துருக்களுடைய பொருட்களை கொள்ளையிடுவதற்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கல, அவ்வளோ நேரம் அவங்களுக்கு கிடைக்கல. அவ்வளோ காரியங்களை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், துதிக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தர நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஓ, கிறிஸ்துவிற்குள்ளாக நாம் ஜெயம் கொள்ள போகிறோம். இருக்கிற இடங்களை கரங்களை பிடித்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் சார்பில் கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்து நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற அவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசாபாத் செய்த முதல் காரியம் என்னங்க? தேவ சமூகத்தில் பிரச்சனையை கொண்டு போனான். இரண்டாவது செய்த ஒரு காரியம், கர்த்தரை துதிக்கிறவனாய் காணப்பட்டான். மூன்றாவது காரியம், என்னால இது முடியாதப்பா உம்மால் ஆகும் என்று சொல்லி அவன் தேவனை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறீங்க? சொல்லுங்க, என்னால் முடியாதப்பா உங்களால் கூடும். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தர நல்லவராய் இருக்கிறீர். இந்த யுத்தம் என்னுடையதல்ல. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இந்த யுத்தம் என்னுடையதல்ல. சத்தம் கேட்கல. இந்த யுத்தம் என்னுடையதல்ல. ஹல்லேலூயா. நீங்களே யுத்தம் பண்ண விரும்புகிறீங்களா? ஹல்லேலூயா. துதி என்பது ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. நீங்க வாயினால சொல்லும்போது கர்த்தர் அது கரங்களினால் நிறைவேற்ற நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது யாருடைய யுத்தம்? கர்த்தருடைய யுத்தம். ஹல்லேலூயா. யாருக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறாரு? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்களை எழுந்து நிற்க போகிறோம். ஒரு பாடலை பாடுகிற வேளையில கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி, ஜெயம் 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 நமக்கு இயேசு இருக்கையில் பயம் எதற்கு? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னை விட்டு விலகாதவர் அவர் உடன்படிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. அவர் வல்லமையின் ராஜா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? ரகடரத சிகிடிரே. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டலாமா? ஜெயம் 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 ஜெய ஜெயம் நமக்கு இயேசு இருக்கையில் பயம் எதற்கு? ஜெயம் 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 நமக்கு இயேசு இருக்கையில் பயம் எதற்கு? மலைகள் விலகினால் பர்வதங்கள் பெயர்ந்தால் உன்னை விட்டு விலகாதவர் அவர் உடன்படிக்கையின் தேவனோ. அவர் வல்லமையின் ராஜா. சேனை அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் உடன்படிக்கையின் வல்லமையின் ராஜா. அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு பின்பதாக யோசாபாத் செய்த ஒரு காரியம் என்னன்னா, நீங்க வேதத்துல வாசிக்கலாம், தம்புரத்தோடும் வீணையோடும் கர்த்தரை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப ஜெயத்தை பெற்ற நீங்க சோகமா ஆராதிப்பீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமா ஆராதிப்பீங்களா? ஹல்லேலூயா. மோசேயுடைய கரங்கள் உயர்ந்திருக்கும் பொழுது என்ன நடந்ததுங்க? ஜெயம் வந்தது. அமலேக்கியர்கள் என்ன பண்ணாங்க? விழுந்து போனார்கள். தளர்ந்து போகும் பொழுது அமலேக்கியர் ஓங்கினார்கள். ஹல்லேலூயா. நீங்க கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில், ஜெயம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறபடினால் நான் ஜெயத்தை பெற்றேன் என்று சொல்லி நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் போது, ஆர்ப்பரிக்கும் பொழுது சத்துருக்கள் வெட்டுண்டு மடிய செய்வார். ஹல்லேலூயா. நீங்க இங்க கர்த்தரை விசுவாசத்தோடு ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் அங்க ஒன்று இல்லாமல் தகுடுபடி ஆக்க கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க ஆராதனை. ஹல்லேலூயா. அதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் பலத்தல்ல, உங்க சூழ்நிலைகள் அல்ல, நான் கர்த்தரை முன்வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்ய நல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிக்கை செய்வதற்கு சமம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல பாடலாம கரங்களை தட்டி. ரகதரவா. அவர் உடன்படிக்கையின் தேவனோ. அவர் வல்லமையின் ராஜா. அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் உடன்படிக்கையின்
காய்ந்தே. நல்ல கரங்களை தட்டி அவர் வல்லமையின் கர்த்தர். ஜெயம் 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 ஜெய ஜெயம் நமக்கு, இயேசு இருக்கையில் பயம் எதற்கு. ஜெயம் 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 ஜெய ஜெயம் நமக்கு, இயேசு இருக்கையில் பயம். மலைகள் மலைகள் விலகினார், பர்வதங்கள் பெயர்ந்தால் உன்னை விட்டு விலகாத அவர் உடன்படிக்கை. அவர் உடன்படிக்கையின் தேவனோ, அவர் சார்பின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர். அக்கினி இறங்கிடும், அந்தகாரம் அழிந்திடும், ஆவியின் பலன் கூடுமோ. அக்கினி இறங்கிடும், அந்தகாரம் அழிந்திடும், ஆவியினால் கூடும். பலத்தினால் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமம் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியினாலாகுமோ. ஆவியினாலாகும், ஆவியினால் ஆவியினாலாகுமோ. இது ஆவியினாலாகும். ஜெயம் 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 நமக்கு, இயேசு இருக்கையில் பயம் எதற்கு. ஜெயம் ஜெயம். மலைகள் விலகினாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் பெயர்ந்தால் உன்னை விட்டு விலகாதவரோ. அவர் உடன்படிக்கையின் தேவனோ, அவர் வல்லமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் உடன்படிக்கையின் தேவனோ, அவர் வல்லமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர். சாத்தானை ஜெயிக்க, சாபத்தை அழிக்க வல்லமை இறங்கிடுதே. சொல்லுங்க, சாத்தானை ஜெயிக்க, சாபத்தை அழிக்க வல்லமை இறங்கிடுதே. சிலுவையில் சிலுவையில் ரத்தம் சிந்திய இயேசு, சிலுவையில் ரத்தம் எனக்காய் எனக்காய் யுத்தம் செய்வார், எனக்காய் யுத்தம் செய்வார். ஓ எனக்காய், ஓ எனக்காய் யுத்தம் செய்வார். ஜெயம் 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 ஜெய ஜெயம் நமக்கு, இயேசு இருக்கையில் பயம் எதற்கு. ஜெயம் 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 ஜெய ஜெயம் நமக்கு, இயேசு இருக்கையில். மலைகள் விலகினாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் பெயர்ந்தால் என்னை விட்டு விலகாதவர். அவர் உடன்படிக்கையின் தேவனோ, அவர் வல்லமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் உடன்படிக்கையின் தேவனோ, அவர் வல்லமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் உடன்படிக்கையின் தேவனோ, அவர் வல்லமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தரோ. அவர் உடன்படிக்கையின் தேவனோ, அவர் வல்லமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தரோ. அவர் உடன்படிக்கையின் தேவனோ, அவர் வல்லமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தரோ. அவர் உடன்படிக்கையின் தேவனோ, அவர் வல்லமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர். உடன்படிக்கையின் தேவன் அவர். நல்ல கரங்களை தட்டி நமக்கு உடன்படிக்கை பண்ணினவர். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. அவரை சார்ந்து அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. நம் சார்பில் அவர் யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய சூழ்நிலைகளை அவரிடம் வைக்கும் பொழுது கர்த்தர் நன்மையான காரியங்கள் செய்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தத்தில் ஜெயம் வந்த உடனே அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா.
கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். சோர்வு நீங்கினது. ஹல்லேலூயா. கண்ணீர் மாறினது. ஹல்லேலூயா. புதிய பாடல் பிறந்தது. ஹல்லேலூயா. ஃபாதர் பாடியிருக்கிறார், பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில யுத்த களத்தில் ஒரு ஜெயத்தை தந்தார் சொல்லுகிறவங்கள கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு நம்ம பாட போகிறோம். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இயேசுவை உயர்த்தி பாடுவோம். இந்த ஆராதனை வேளை கர்த்தர் ஒரு பெரிய மேன்மையான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில தர அவர் நல்லவராக இருக்கிறார். இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரகதரமாம் எந்த நாவில் புதுப்பா எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு கரங்களை உயர்த்தி ஓ ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். எந்த நாவில் தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய். கரங்களை உயர்த்தி ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரை. எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு தருகிறார். வாதை நோய்கள் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோய்கள் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி நீக்கி மீட்டிட்டா. கரங்களை உயர்த்தி ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஓ ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரை. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் மாறினும் நிந்தை தாங்கும் எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் மாறினும் நிந்தை தாங்கும் எங்கும் அவர் மேன். கரங்களை உயர்த்தி ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரை. எந்த நாவில் புது பாட்டு ஓ புது பாட்டு எந்த இயேசு தரும். இவ்வுலகு பாடு என்னை
இவ்வுலக பாடு என்னை என்ன செய்தீரோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. இவ்வுலக பாடு என்ன செய்தீரோ, அவ்வுலக வாழ்வை காண பார்த்து கரங்களை உயர்த்தி ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை. நல்ல சந்தோஷத்தோடு கரங்களை உயர்த்தி ஓ அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் உள்ள நாள் வரையில். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடு. என் ஜீவிய காலம், என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் பாதத்தில் அமர்ந்து கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் பாடகாய் வந்திடுவார். ஓ கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் பாடகாய் வந்திடுவார். ஓ இருள்தானிலே பகலவராய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தானிலே பகலவராய் இயேசுவே ஒளி தருவார். இருக்கிறங்களை உயர்த்தி நான் நல்ல சந்தோஷத்தோடு என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில். பாவ நோயால் பாவநோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். ஓ பாவநோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கிவிடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். ஓ மயங்கிவிடும் பசிதனிலே மன்னாவை கரங்களை உயர்த்தி நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி சத்தமாய் பாடுவோமா, என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர். தூற்றும் மனிதர் நடுவே தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்த தேற்றிட வந்திடுவார். ஓ தூற்றின் மாந்தரின் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திடவன். சத்தமாய் நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடலே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடலே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடன் அவர் உயிரே. நான் பாடி என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன்.
என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் நான் பாடி மகிழ்ந்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நல்லா துதிக்கலாமா? நான் பாடி மகிழ்ந்திடுவேன், இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஓ ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஓ ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஓ ஓ தாய் தந்தை நீரே, தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாயும் நீரே. ஓ தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாயும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையும் நீரே, என் பாதையும் நீரே. ஓ வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, பாதையும் நீரே, என் இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றினால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஓ வானிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆலியும் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆலியும் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், வேளையிலும் துன்ப நேரத்தில், துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாத நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாத நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஓ இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும். ஆறுதல் நீரே, ஆறுதல் நீரே, என் ஆதரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஓ துதிப்பேன். உம்மை ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கிறோ, அன்பு செய்கிறோ. 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 மகனாக மகனாக தெரிந்து கொண்டே, மறுபடி பிறக்க செய்தே. மகனாக தெரிந்து கொண்டே, மறுபடி பிறக்க செய்தே. ராஜாக்கள் ராஜாக்களும் நாங்களே,
ஆசாரியர்களும் நாங்களே, ஓ ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்கள். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், அன்பு செய்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், அன்பு செய்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு இருக்கிறங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே செய்யா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடு. என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் நான் பாடி மகிழ்ந்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், சத்தமா இயேசுவை துதி. உங்களை நம்புவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்து நான் பாடி ரகடரதரமா இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். இருக்கிறங்களை உயர்த்தி நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார், தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார், கால் தளரும் வேலையிலே ஊன்றுகோலாகிடுவார், எனது கால் தளரும்
துதித்திடுவே. நான் பாடி சத்தமாய் பாடுவோமா சபையாய் இணைந்து? என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே இந்த விருப்பமெல்லாம் உந்தன் இதய துடிப்பாக மாற்று. எந்த ஏக்க விருப்பமெல்லாம் உங்க இதய துடிப்பாக மாற்று. என் தேசம் எல்லை எங்கும் என் தேச எல்லை எங்கும் நாமும் உங்க சொல்லவே. தாண்டோட விருப்பங்க. என் எல்லை எங்கும் உங்க சொல்லவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ரகதரவா ஆராதனை 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 அன்பரே ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுரா. ஓ ஆராதனை எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரிடம் சொல்ல போகிற ஒரு காரியம், என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே, மனிதர்களுடைய ஏளனமான பேச்சுக்கள் என்னை மனவடிய செய்தாலும், அப்பா சோர்வுகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே, நான் மனிதர்களை சார்ந்தோ சூழ்நிலைகளை சார்ந்தோ என்னுடைய சுயபலத்தை சார்ந்து நான் ஓடாமல் எனக்கு ஜெயத்தை தருகிற தேவனை நோக்கி நான் காத்திருப்பேன். அன்று யோசாபாத் செய்தது போலப்பா, எனக்கு எதிராக பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் என் கண்கள் உம்மை நோக்கும் ஆண்டவரே, உம்மை துதிக்கும் ஆண்டவரே. காரணம், நான் உம்மை நம்பியிருக்கும் பொழுது என்னுடைய யுத்தத்தை நீர் ஏற்றுக்கொண்டு எனக்காய் நீர் யுத்தம் செய்ய நல்லவராய் இருக்கிறபடினாலே எனக்கு ஜெயத்தை தருகிற தேவனை சார்ந்து நான் வாழுகிறேன். என்னுடைய ஜெயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை விசுவாசித்து, சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இருந்தாலும் எனக்கு விரோதமாக பிரச்சனைகள் எழும்பினாலும் நான் கர்த்தரையே
நோக்கி பார்ப்பேன். பரத்திலிருந்து எனக்கு ஜெயம் வரும், பரத்திலிருந்து எனக்கு ஜெயம் வரும். கரங்களை தட்டி அந்த ஜெயத்தை தருகிற தேவனை ஆர்ப்பரிப்போடு. ஓ, அன்று பெராக்காவில் கூடி கர்த்தர் நல்லவர், நமக்காய் யுத்தம் செய்த நல்லவர், ஓ நமக்காய் யாவையும் செய்து முடிக்கவர் நல்லவர். இது உன்னுடைய யுத்தம் அல்ல, இது உன்னுடைய யுத்தம் அல்ல. நீ கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தரை நீ ஆராதிக்கும் பொழுது, கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்ய நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஜெபத்தோடு இந்த பாடலை பாடி நம்ம முடிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபத்தோடு இந்த ஆராதனை நம்ம முடிவிற்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாரும் மௌனமாய் கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம்மை நான் பற்றி கொள்ளுகிறேன் அப்பா. இயேசுவை நம்பி பற்றி கொண்டே மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார். பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பாரை நம்பி நேசிக்கிறேன். நீடுடி காலம் ஸ்தோத்தரிப்பேன். இரு கரங்களை உயர்த்தி இயேசுவை பாடி போற்றிடுவேன். இயேசுவை பாடி போற்றிடுவேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பாரை நம்பி நேசிக்கிறேன். நீடுடி காலம் ஸ்தோத்தரிப்பேன். அன்பு பாராட்டி காப்பவரா எந்தனை தாங்கி பூரணமா இன்பமும் நேத்த ஊட்டுகிறார். இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இரு கரங்களை உயர்த்தி இயேசுவை பாடி, இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். அவருடைய சிலுவை கண் முன்பதாக கொண்டு வருவோமா? மீட்பாரை நம்பி நேசிக்கிறேன். நீடுடி காலம் ஸ்தோத்தரிப்பேன். சிலுவையை கண் முன்பதாக கொண்டு வந்து இயேசுவை பாடி, இயேசுவை பாடி போற்றுகிறேன். அவர் செய்த நன்மைகளுக்காக நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பாரை நம்பி நேசிக்கிறேன். நீடுடி காலம் ஸ்தோத்தரிப்பேன். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? நான் நீடோடி காலம் ஸ்தோத்தரிப்பேன்.
இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை ஓ ரகரரே மீட்பாரை நம்பி நேசிக்கிறே நீடோழி. ஆமென். ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு செய்த உடன்படிக்கையை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த காலை நேரத்தில் சொன்னோம், நீடோடி காலம் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த ஆராதனை என்பது ஒரு நாளுக்குரிய காரியம் அல்லப்பா, ஒரு நேரத்திற்குரிய காரியம் அல்ல, என் ஆயுசு நாட்கள் முடியும் வரை நீடோடி காலம் என்னுடைய வாழ்க்கையில் நீர் குறித்து வைத்திருக்கிற அந்த கடைசி நிமிடம் வரை நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். நீர் எனக்கு சொன்ன எல்லா காரியங்களிலும் நான் உமக்கு உண்மையாக இருப்பேன் சொல்லுகிறவர் கரங்களை உயர்த்தி என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் என்னுடைய உற்றார் எழும்பினாலும், உறவுகள் எழும்பினாலும், பிரச்சனைகள் எழும்பினாலும், ஆண்டவரே காயங்கள் என்னை ஆண்டவரே பலவீனப்படுத்தினாலும், நான் சொல்லுகிறேன் என்னுடைய நீடோடி காலங்களிலே ஆண்டவரே நான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஏறெடுத்த எல்லா உடன்படிக்கையை நிறைவேற்ற நான் உண்மையுள்ளவனாய் இருப்பேன் சொல்லுகிறவர்கள் நான் நம்புவேன் சொல்லுங்கப்பா. ரகடரபா ஷெகரே ஓ ரகடரபா உணர்ந்து சொல்லுவோம் ஒரே ஒரு தடவை, இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பாரை நம்பி நேசிக்கிறேன். நீரோடி காலம் ஸ்தோத்தரிப்பேன். நீடோடி அன்புள்ள ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறபடினால், ஆண்டவரே உம்மையே நான் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறபடினால், நீர் என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் வைத்து நான் கிரகிக்க முடியாத அற்புதங்களை அடையாளங்களை இந்த மாதத்தில் இந்த ஆண்டில் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போவதற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த மார்ச் மாதம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் மாதமாய் காணப்படட்டும். பயங்கள் நீங்குகிற மாதமாய் ஓ கர்த்தர் மாற்றுவீராக. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீராக. கோணலான வழிகளை கர்த்தர் செவைப்படுத்துவீராக. நாங்கள் கிரகிக்க கூடாத காரியங்கள், நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் ஞானத்திற்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்வீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம், அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த ஆராதனை வந்து எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை